Hi friends, welcome to Dakshina Home. நாங்கள் சண்டே அதுமா வந்து பெரிய பாளையம் தான் போயிருந்தோம். அப்போ பக்கத்தில் இருக்க 2-3 கோவில் வந்து போயிட்டு வந்தாங்க. இந்த கோவில் வந்து சென்னையில் தான் இருக்குது. இவ்வளோ பெரிய லிங்கம் நான் இப்போ தான் பார்க்குறேன் சென்னையில். இந்த கோவில் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது. மூலஸ்தானம் என்னவோ வந்து பார்த்திங்கன்னா பைரவர் தான். மேலே ஆகாயத்தில் இருக்க மாதிரி நல்லா செட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. பைரவர் வந்து சிவனோட ஒரு அவதாரம் தான். காவல் காக்கிற தெய்வம். பில்லி சுனியம் வைப்பு ஏவல் கண் திருஷ்டி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே தேய்பிறை அஷ்டமியில் போயிட்டு பைரவர் வழிபட்டோம்னா விளக்கேற்றி வழிபட்டோம்னா வந்து நம்ம பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். ஆனால் அது வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு 6 வாரம் அந்த மாதிரி வந்து போயிட்டு சிவன் சாமி பிடிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு மறக்காமல் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். செம சூப்பராக இருக்குங்க. ஆனால் வந்து காலையிலே போயிடுங்க. ஏன்னா வந்து ரொம்பவே பெரிய கோயில், சுற்றி பார்க்க வந்து லேட்டாகும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஈவினிங் டைம் அப்போ போனதுனால வந்து க்ளோசிங் டைமாக இருந்தது. கொஞ்சம் கடகடன்னு சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தது. சுற்றி மலை நடுவில் வந்து இந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு கடவுளாக இருந்தாலுமே நம்ம வந்து நம்பி வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. எனக்கு வந்து முருகர்னாவே ரொம்ப பிடிக்கும். ஒரு பிரச்சனை வந்து சொல்ல முடியாத பிரச்சனையாக இருந்தது. அது நீ தான்ப்பா எனக்கு வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதே மாதிரியே வந்து அவரோட பக்தியாக என்னை நினச்சி கண்டிப்பாக வந்து அதுலேருந்து எனக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுத்தாரு. ரொம்பவே சந்தோஷமாக வந்து போயிட்டு வந்திருந்தேன் சிறுவாபுரிக்கு. நம்ம வந்து எந்த கோயிலாக இருந்தாலுமே வந்து போகணுன்னு நினச்சோம்னா வந்து அவங்க நினச்சா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். நம்மளால் வந்து கிளம்ப முடியாது. அந்த மாதிரி தான் நிறையா தடங்களை மீறி ஃபஸ்ட் டைம் வந்து சிறுவாபுரி போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டைம் அன்எக்ஸ்பெக்டடாக போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வராகியம்மன் கோயில் இருக்காங்க. ரொம்பவே ஹைட்டாக இருக்காங்க. வராகியம்மனுமே எனக்கு பிடிக்கும். அவங்களுமே வந்து தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி வழிபட்டோம்னா நமக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே சால்வ் ஆகும். வெற்றிக்குரியவங்க தான் வந்து வராகியம்மன். இந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தால் காலையிலே போங்க. ஏன்னா வந்து சுற்றி பார்க்கவே ரொம்ப நேரம் இருக்கும். கோவில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. நான் இதான் வந்து ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.